என் அன்பு வணக்கம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டியூனா வச்சு தான் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வெறும் ஃப்ளஷ்ஷு மட்டும் தான் இருக்கும். இதில் கொஞ்சம் ஆயிலெலாம் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிடறேன். பாத்திரம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் மூணுத்தையும் பொரிச்சிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி ஆனியன், ஒன்று பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரம் வதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் இடையில இந்த மாதிரி கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பெரிய கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் தான், அது நிறையா வந்துச்சு நமக்கு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா வதங்கிச்சு. தக்காளி, ஒரு பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்தோட சாப்பிட்லாம். பாருங்கள், வதங்கி தனியாக ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ உப்பு காரெல்லாம் நமக்கு தேவையானது தான் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும் நமக்கு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரம் குழையாது, நச்சு நச்சுன்னு தான் இருக்கும் கத்திரிக்காய். பட் நல்லா தான் இருந்துச்சு, நான் செஞ்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது குக் ஆகட்டும். இந்த தனியாக வேறு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். புளி இல்லைனா நீங்கள் லெமன் கூட ஊற்றலாம், நான் புளி தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா ஒரு கிரேவியாக வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த டியூனாவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், ஃபைனலாக தான் நம்ம இதை பண்ணுறோம், சரியா? மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனல் கம்மியாக வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். பாருங்கள், சூப்பராக இருக்குது, எம்மி டேஸ்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், இதில் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய டியூனா ஃபிஷ் வித் கத்திரிக்காய் கிரேவி தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புதுசாக யாராச்சும் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.